ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு முருகன் துணை சேனல். என்னடா இது குழந்த பொரியும் கையுமா இருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல கோவிலில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா ஃபிஷ்க்கு வந்துட்டு பொரி போடணும் அப்படிங்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சி பொரியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபிஷ் வந்து பொரியை சாப்பிட்றத பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி பொரி போட்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன், மீனெல்லாம் எவ்வளோ சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அங்கே போகும்போது நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பிளேஸ்க்கு போங்க, போயிட்டு மீனுக்கு பொரி போடுங்க. தண்ணியை பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும். பாருங்களேன், இன்னும் பொரி பாக்கெட் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த பொரி பாக்கெட் வேணும்னு ரொம்ப அடம். எங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு அவரை சமாதானப்படுத்தி, இப்போ கொஞ்சம் போட்டுக்கூட அப்புறமா பிறகு நான் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உண்மையாலுமே நமக்கு தண்ணியை பார்க்கும்போதே நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒரு சமாதானத்துக்கு வர மாதிரியே இருக்கும். யோசிக்காமல் எதையுமே யோசிக்க மாட்டோம். குழந்தைங்களோட விளையாடும் போதோ, இந்த மாதிரி தண்ணி ஒரு ஃபிஷ் பார்க்கும்போதோ நமக்கு வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஒரே அந்த மீன் எப்படி பொரி சாப்பிடுதுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர, மற்றபடி சர்க்கிள் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாக்கிங் போகிற இடத்துலையோ, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிற இடத்துலையோ தண்ணியை பார்த்தீங்கன்னாலோ, இல்லை பீச்லாம் போகிறீங்கல்ல, பீச் எங்கேனாலும் குளம், பீச்லங்கிறத விட குளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் உக்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் சந்தோஷப்படுவாங்க, மீனுக்கு சாப்பாடு போட்ட மாதிரியும் ஆகிடும். நாமளும் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி பிள்ளைங்களோட விளையாடுறது, கொஞ்சம் மொபைலை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் குழந்தைங்களோட வெளியில் போனால் மட்டும்தான் நடக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பக்கம் மொபைலு, குழந்தைங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவர் ஒரு பக்கம் மொபைல், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஏன்னா நம்மளோட கவனம் ஃபுல்லாகவே குழந்தைங்க மேலே தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த பிள்ளை என்ன பண்ணுது இங்கே பாருங்களேன். தண்ணி பக்கத்தில் விடவும் கூடாது, தண்ணிக்கு கீழே குழந்தைய இறக்க விடவும் கூடாது. குழந்தையும் பார்க்கணும், வீடியோவும் எடுக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா இதை தான் நான் போயிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, பொரி சாப்பிட்றது உண்மையாலுமே குழந்தை அவ்வளோ என்ஜாயிங். டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பாப்பாவை. இப்போ எங்கள் ஏரியாலே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, சிவன் குளம். அதில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பாப்பாவை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ கொடுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி நாங்கள் வீடியோஸ் கொடுக்குறோம். பட் குட் வீடியோவாக செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், என்ன மாதிரி வீடியோ போடலான்னு உங்களோட சஜஷன் கொடுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் தூங்குறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் அவங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டோம். அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே அவங்க இன்னும் தூங்குறாங்க. பார்த்துக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகன் துணை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.